for the discovery. Ladies and gentlemen, 1050 ரூபாய் எடுத்தாந்துருக்காரு. கரண்ட் பில்லு கட்டு. இந்த ஊருக்கு நான் புதுசு. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியல. ஏதோ ஒரு பாப்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களாண்ட போனோம், வடி கேட்கணும், கரண்ட் பில்லு கட்டணும். போறாளே போறாளே பெரிய தாவாரம் போலாமா? வாய படுத்துக்கலாம். என்னுடைய பெயர் தான். அது வந்து வந்து அது வந்து வந்து எத்தனை வாட்டி வரும்? 3 வாட்டி வரும். 3 வாட்டி வந்தா பேரு சொன்னங்க. சரிங்க, என்னுடைய பெயர் தான் கச்சிலை. சிலை கச்சிலைங்க. அப்படியா? கச்சிலை. ஆமா. ஓ சரி. சிலை தாங்க சிலை அதெல்லாம் இருக்கட்டும். நோ, your name. My name is ஒசாமா பின் லேடன். என்னது? அடுத்த மாதம் ஒசாமா பின் லேடன். I am fine. எனக்கு சரிங்க. நீங்க எங்கிருந்து வரீங்க? அமெரிக்கா டோராபுரா மலையில இருந்து வருகிறேன். அமெரிக்காவா? உண்மையா சொல்லுங்க. பக்கத்துல ஏரோப்ளேன் நின்னு கொண்டிருக்கு. என்னது? ஏரோப்ளேன். அப்படி சொல்லுங்க. அதனால சும்மா வரல. என்னங்க? 1050 ரூபாய் பணம் எடுத்தாங்க. என்னது? என்னங்க எவ்வளவு சொன்னீங்க? 1050. 1050. உங்களுக்கு வாயே இந்த பெருசு இருக்குன்னா வாழ போற இடத்துல அப்படியா? வந்து நேரம் ஆகி விட்டது. ஆமா, கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தேடி கொண்டு வரேன். உங்களுக்கு தெரியாதா? இதுவரை யாரையும் கேட்டு பார்த்தது அப்படியாங்க? யாருமே சொல்லல. நீங்களாவது கடைசியா கண்டிப்பா நான் சொல்லுவேங்க. ஏங்க நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா அரண்மனை இடத்துக்கு தான் நிஜமாவே வந்திருக்கீங்க. புரியலையா? இன்னுமா புரியல? எனக்கு கரண்ட் ஆபீஸ் இதுதாங்க. கரண்ட் ஆபீஸ் இதுதான். நான் கரண்ட் பில்ல இது உள்ளதான் கட்டணும். கவுண்டர் இது உள்ளதான் இருக்குதா மேடம்? கவுண்டர் உள்ள கைய வச்சா கைய மாட்டிக்காது. கவுண்டர் அவ்வளவு ஓப்பன்ல இருக்குது. எப்பவுமே ஓப்பன்ல தாங்க இருக்கும். ஓ, பழைய கவுண்டர் ஆமா. எங்க போறீங்க? நான் போய் லைன்ல நிக்கிறேன். இல்ல கூட்டம் அதிகமா எனக்கு வேற ஆட்டோ தவறா பேசாதீங்க. இந்த கரண்ட் ஆபீஸ்ல
மொத கஸ்டமரே நீங்க தான். கஸ்டமரா? ஆமா. கரண்ட் ஆபீஸ்ல ஏதுடா கஸ்டமர்? எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குது. 1050 உஷா. என்னங்க வாங்க வேணாங்க. உட்காருங்க. வேணாங்க. வாங்க வா உட்காருங்க. வேற உட்காருங்க. எந்த ஆபீஸ்லடா உட்கார வைக்கிறாங்க? ஆமா வெகு தூரத்துல இருக்கீங்க. பழம் சாப்பிடுறீங்களா, தேன் சாப்பிடுறீங்களா, ஹார்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா, இல்ல பூஸ்ட், அப்படி இல்லன்னா மரண்டா சாப்பிடுறீங்களா? ஐயோ, நீ கேட்கறதுலயே நான் மறந்து போய்க்கிறேன். மேடம், எனக்கு ஒரு சந்தேகம். கரண்ட் ஆபீஸ்ல ஆம்பளைங்க ஹெல்ப்பரா இருப்பாங்க, மனமடமான கம்பை ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க கம்பை ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சித்தாதான். எனக்கு இந்த கரண்ட் ஹவுஸ்ல வரக்கூடிய ஆம்பளைங்க தான் என் மேல ஏறுவாங்க. உன் மேல ஏறுவாங்களா? ஆமா. ஓ, நீங்க கம்ப மாதிரி தான் இருக்கிறீங்க, அதனால ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தவறா நினைக்காதீங்க. அப்படியே கம்ப ஏறினா கூட உள்ள லெகின்ஸ் பேண்ட் போட்டுட்டு ஏறிடுவேன். நீங்க ஆமா. இந்த தொடையோட தொடைய ஒட்டுது. ஒட்டிக்கிட்டு இருக்குமே. லெகின். ஆமா. மேடம், லெகின் தப்பா எடுத்தது. நான் ஒரு ஆர்வம் போறாரு. ஐயா சரி மேடம். தொடையோட தொலை ஒட்டிக்கிட்டு இருக்குமே லெகின் பேண்ட் போட்டுக்கிட்டு தாங்க ஏறுவேன். சொல்லுங்க. ஒருவேளை நீங்க பேண்ட் போட்டுக்கணும் யார சொல்லும்? ஏற சொல்ல பேண்ட் தூங்கி போச்சுன்னா என்ன பண்ணுது? என்னது படால விட்டு போச்சா என்ன? என்னங்க சொல்றீங்க? ஷாக்கு உங்களுக்கு அடிக்காது. அடிக்காது. கீழே நின்று நாங்க மேல பாக்குறோம். ஆமா. நான் உள்ள போட வேண்டியதா போட்டுட்டு தான் இருப்பேன். போட்டா எனக்கு என்ன, போடலன்னா எனக்கு. சரி என்ன சாப்பிடுறீங்க? கரண்ட் ஆபீஸ்ல ஆரஞ்சு மாதுளை இது சப்போட்டா சப்போட்டா பழங்க பால் சப்போட்டா நான் சாப்பிட்டா பால் சாப்பிட்டா பால் சப்போட்டாங்க பால் சாப்பிட்டா பால் சப்போட்டா சாப்பிடுறேன். அதாங்க பால் சாப்பிட்டா நீங்க என்னங்க சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்க? இந்த பனியில பனியில சில்லு போட்டு வரட்டுமா? பால் டாயில் இருந்தா கொடுங்க. ஐயோ அந்த வார்த்தை சொல்லாதுப்பா, அது மட்டும் சொல்லாது. ஏன்னா சாப்பிடுறது ஆளுங்க வச்சுக்கலாங்க. என்ன இது சொம்பு? என்ன சொம்பு ரொம்ப அடி வைக்குது? புது சொம்புங்க. புது சொம்பா? ஆமா. இல்லங்க, புது சொம்பு நினைச்சுட்டாங்க நாங்க கம்பெனில சேர்ப்போம். இது ஏற்கனவே வாங்கின பழைய சொம்பு. தவறா நினைக்காதீங்க. சரி மேடம், தாகத்துக்கு அது உள்ள என்னங்க? மோர். எதோ மோரம்? இது உள்ள மோர் இருக்குங்க. அது உள்ள போய் மோரம். ஆமா. சரி சீக்கிரமா குடிங்க. என்னங்க பண்றீங்க? எதுக்கு உள்ள போறதுதாங்க. அங்க ஆட்டினா போகாது. போதுங்க. மோர் சாப்பிட்ட உடனே எனக்கு ஒரு மூட ஆகுது. அப்படிதாங்க இருக்கும். நரம்புல
சந்தேகங்க. என்ன இந்த கண்ணாடியை பார்த்த உடனே இந்த கண்ணாடியை பார்த்த உடனே இந்த அஷ்டாவதார படம் இருக்குல்ல, அவதாரம் அந்த வர கமலஹாசன் இருக்குங்க. ஆமா ஆமாங்க. தசவதார படம் இந்த கண்ணாடி அப்படியா? சரிங்க. கவுண்டர் ஓபன் ஆயிடுச்சா? இன்னும் 5 நிமிஷம் இருக்குங்க. அது வெளியே ஒரு பாட்டு ஒரு பாடட்டுமா? பாடி தோறியும். அப்படியா? எனக்கு குடிமகனே மகனே பெருகுடி மகனே கொஞ்சம் கொடை கட்டுமா, அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா, கொஞ்சம் எனக்கு எடுக்கட்டுமா, கொஞ்சம் எனக்கு மகனே பெருகுடி மகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா, அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா, பெருகுடி மகனே குடிமகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா, அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா, கொஞ்சம் எனக்கு உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி சபா
பேய் எதனா மெரிச்சிருக்குமா? ஐயோ 1050 1050 ரூபாய் கரண்ட் பில்லு கட்டிட்டேன். பணத்தை கட்டிட்டேன், பில்லு ஏம்மா என் பேண்ட் ஏதா, என் சொக்கா, என் கூலிங் கிளாஸ் கண்ணாடி, என் பணம் போய்தாவா? உன் பணம் பணம் ஏன் பணம் பணம் ஏன் பணம் உன் பணம் உன் பணம் பணம் இருந்தால் குணம் போயிடுச்சுடா. போன மாதிரி உனக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு தான் தெரியும். மேடம் என்ன வேணும் இப்போ? கவுண்டர் உள்ள பணம் போயிடுச்சே. அப்ப பில்லு கொடுக்கணும். அவுட் ஆஃப் சர்வீஸ். நீ பணம் கட்டினியா? நான் பில் போட்டுக்கிட்டே இருக்கேனா? கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா? அவுட் ஆஃப் சர்வீஸ் வருதுடா. கரண்ட் ஆபீஸ்ல கரண்ட் இல்லையா? உண்மைதான். கரண்ட் வந்தா பில்லு வாங்கி போகலாம். நான் பொண்டாட்டி ஏஜ் வேலைக்கு போய் கேட்டு கொடுத்தா கரண்ட் பில்லு கட்டி வரா பாடு. துணி போடுறது கூட கவலை கிடையாது, எடுத்து தருவாங்க. பணம் ஆச்சு எப்போ வருமோ? அடுத்த வருஷம் நான் கூட நான் வந்து வாங்கிட்டேன். பில்லாம் தர முடியாது. போன் பண்ணுவேன் நான். சிஎம்மா அம்மா கையிலடா. அப்படி யாரும் நேரலாம் ஆடுடா. என்ன மேடம்? நான் யாரு எனக்கு தெரியாமலே என்னிடத்துல வந்து 1050 ரூபாய் பணத்தை கொடுத்து ஏமாந்தது நீ. ஆமாண்டா. ஆமாண்டா. அது மாதிரிலாம் பேசாத, உடம்புல வேறு அங்க பாரு. படிக்கிறியா அதெல்லாம் நீ? மந்த வாசில நுழைஞ்சி நாடகம் பண்ற உடம்பு கட்ட கலக்கிடுடா. அது கீழே பாரு. சூரிய குப்பம் நான் யார் தெரியுமா? காத்திருந்தால் தா, காசு இருந்தால் தா, இல்லை என்றால் சி, இல்லை என்றால் சி. தாசி. யாரா? தாசிடா. தாசினா தேவையா தானே? தேவையா வேண்டா? 1050 ரூபாய் பணத்தை கட்டிட்டேன். அப்போ என் பணம் போய்தாவா? ஐயோ தேவையா மேடம், தேவையா மேடம், தேவையா மேடம். பணம் இல்லாத போட என்ன பண்ணணும்? நான் முன்னாடி அங்க சேர்க்க மாட்டேன். சரி. உண்மை 2 கிடக்குது. பணத்தை ஒரு தேவையா போடா. பணம் இல்லாத போக மாட்டேன். போய் உனக்கு பில்லு வேணும் அவ்வளவுதானே? கரெக்டுமா? எப்படி தெரியுமா? அமைதியா இருக்கணும். வாய மூடு. வாய மூடுடா. எப்படி தெரியுமா? கண்ணை திறக்கணும். திறக்கணும் சாமி, நீய பிடிக்கணும் சாமி. கண்ணை திறக்கணும். வேணாண்டி அம்பல பாவம், வாங்காத விக்கியோட சாபம்.
இப்படி வா, முட்டி போடு. யாரு நீதான். நானா? நான் முட்டி போடணுமா? ஆமாடா. என் சர்வீஸ்ல எத்தனை பேரை நான் முட்டி போட வச்சிருப்பேன். ஏன் அதெல்லாம் அப்போ போடுறா முட்டிய. இப்ப நாங்க முட்டி போடுறோம். ஆமா நீ நின்று ஆமா இப்படி போடுவாங்க. அப்படி போடுறா. கை கை நீட்டு. இல்லையா? கை நீட்டுறா. எப்படியா முன்ன எப்படி சொல்லு? என்ன பண்ற? தேவனே என் பாவம். கை நீட்டியா? இதான் பில்லு. பிச்சைக்காரா போடா. இதுவா பில்லு? ஆமா. எந்த ஆபீஸ்ல மாதிரி பில்லு கொடுக்குறாங்க? என் பணம் போயிட்டாவா? ஒன்று சொல்றேன். ஓ சீனிவாசா ஓதண்ட ராமா சொல்ற கேட்டுக்கடா. நான் அமெரிக்காவில இருந்து வந்த வேகன்னா என் கூலிங் கிளாஸ் கண்ணாடின்னா புலா நின்று கொண்டு இருக்குது. சொல்ற கேட்டுக்கோ. சுடுகாட்டுக்கு போன பணமோ இந்த தாசி கிட்ட வந்த பணமோ எப்பவுமே வீடு திரும்பாது. ஞாபகத்துல வச்சுக்கோ. தாசியாண்ட போன பணம் வீடு வராதா? ரெண்டாவது கைக்கு வராதா? என் பணம் போய்தா தானா? ஆமா மேடம். என்ன தேவடியா வீட்டுல வந்து பணத்தை கட்டிட்டு அப்படி சொல்லாதுடா. சோசியல் சர்வீஸா? ஆமா மேடம். பணம் இல்லாத போனா என் பொண்டாட்டி சேர்க்க மாட்டேன். சரி. பில்லு இல்லாத போனா ஹெல்பர் பீஸ் கையில பிடிக்க கொடுக்கும். அப்படியா? இரண்டு போனோம். அப்படியாடா? ஆகையா ஆகையா எதனா இங்கே வேலை போட்டு கொடுங்க. வேலையா? டேய் என் கிட்ட என்னடா வேலை இருக்க போகுது? ஒன்னா போல தேவடியா வீட்டுல என்ன வேலை இருக்க போகுது? என்னடா ஃபீல் பண்றியா? டேய் வேலை தானே வேணும். நான் கொடுக்குறீங்க வா. என் வீட்டு தேடி எத்தனையோ ஆம்பளைங்க வருவாங்க. அவங்கள ஒரு ஆளா தேவடியா உருவி தேடி எல்லாத்தையும் ஒரு ஆளா உள்ள அனுப்பி டோக்கன் போடணும். டோக்கனா? ஆமா நான் டோக்கன் போடணும். இந்த வேலைக்கு பேரு என்னம்மா? டாபர் மாமா வேலை. ஐயோ டாபர் மாமா. அவன் பணம் கட்டி கவரு முட்டை வேலை வாங்குறான். 1050 ரூபாய் கட்டி தேவையான டாபர் மாமா வேலை வாங்கி. அம்மா நான் ஒரு டாபர். அதேதான் நீ ஒரு டாபுரு தான். ஏய் வேற யார் பண்ண? நானா? சரி நான் தான் பணத்தை கட்டி ஏமாங்க. சரி நான் தான் டாபர். ஆமா நீ அது நீ
சொல்லலாமா நீங்க ஏய் நீ தானே ஏமாந்த நான் என்னப்பா பாருன்னா ஆமா ஆமா அதேதான் நீ ஒரு டாபுருதான் நீ தேவையா நீ நடிப்பாரா ஏய் தேவையா மேடம் நல்லா தான் செய்வேன் இருடா டாபர் மாமா வேலை ஆமா ரேட் என்னன்னு சொல்லு இங்க வா யார் யார் வராங்கன்னு பாருங்க சீக்கிரமா சொல்றீங்க வாடா இங்க வா இங்க பாருடா இந்த சின்ன பசங்க எல்லாம் பாத்தியா இது மாதிரியா ஆமா இந்த மாதிரி தான்டா இவங்க எல்லாம் ஃப்ரீ சர்வீஸ் குழந்தைங்களுக்கெல்லாம் ஆமாண்டா டேய் அம்மா ₹1 ₹2 சாக்லேட் வாங்கி கொடுத்தா அத்தனை குத்துருக்கா விளாண்டா டேய் அப்படியே இந்த அறியாத பசங்க எல்லாம் பாத்தியா ஆமா மிஞ்சி போனா விஷ்ணு கதிக்கிறாங்க 100 150 போதண்டா இவங்களுக்கெல்லாம் ஆமா அறியாத பசங்களுக்கு ஆமா அது அதை படுத்துக்கிற மாமாக்கு யாருக்கு அவருக்கா 120 டிகிரில இருக்குது தூக்கண்டி என்னத்த நடிச்சு தேவையா எல்லாரும் அதுல அப்படியே இந்த வயசான கிளை கட்டலாங்குது போயிரும் ஏதோ ஒண்ணு கூட காணோம் எல்லாம் குளிர்ல வச்சு முடிச்சு இதெல்லாம் 1000 கிட்டே சேர்க்கக்கூடாதுடா உண்மைதான் ஏன் தெரியுமா இந்த அறியாத பசங்க பத்தியா வரத்தும் தெரியாது போறதும் தெரியாது வரத்தும் தெரியாது போறதும் தெரியாது இந்த வயசான கட்டலாங்குது பத்தியா என்ன பண்ண நினைக்கிறேன் கிழவன் காதல் கிழக்க விழுத்தாலும் விடாது உண்மையா அதனால யார் வராங்கன்னு பாக்குறேன் சீக்கிரம் ஆகட்டும் நண்பா